ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இது சல்சா பெஸ்ட் கண்ட்ரோல். இந்த வீடியோவில் நாம் கரையானை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அடுக்குமாடி குடியிருப்பில் கரையானோட பாதிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்பில் கரையானோட பாதிப்பு இருக்குதுன்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெரும்பாலான வீடுகளில் கரையானோட பாதிப்பை நாம் பார்த்த உடனே இந்த இடத்துல தான் கரையான் இருக்குது போல் அப்படின்ட்டு அந்த ஏரியாவில் பெஸ்ட் கண்ட்ரோலை கூப்பிட்டு க்ளீன் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி எல்லாமே பண்ணிடுறோம். ஆனால் பாதிப்பு அந்த இடத்துல இருக்கும்போது எதன் மூலியமா வந்ததுன்றதை பார்க்குறது ரொம்ப அவசியங்க. இதை தான் நம்ம பண்ணாமல் விட்டுறதுனால தான் அதுக்கடுத்த 6 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ திருப்பியும் கரையானோட பாதிப்பு அதிகமாக நம்ம வீட்டில் தொடர்ந்து வர்றதுக்கான காரணம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க கிச்சன் ஏரியா, பால்கனி ஏரியாவிலேருந்து கரையானோட பாதிப்பு இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவிலேருந்து ஹால் ஏரியாவுக்கு நிறைய புத்து மாதிரி கட்டி வந்திருக்குங்க கரையான். கரையான் இந்த ஸ்கட்டிங் லெவல்லையே கரையானோட கேப் இருக்குதுங்க நிறைய. நீங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தீங்கனாலே தெரியுங்க. இந்த கரையான்கள் செவுத்தையே தொலை போட்டுடுச்சுங்க. இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க வீட்டில் கரையானோட பாதிப்பு சீலிங் வரைக்கும் போயிடுச்சுங்க. இந்த ஸ்கட்டிங்கில் இருந்து இந்த வாசக்கால் மூலயமாக ஏறி கரையானோட பாதிப்பு சீலிங்குக்கு போயிடுச்சுங்க. பெரும்பாலான வீடுகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் பெரும்பான்மையான பாதிப்புகள் எல்லாமே வென்டிலேட்டர் மூலமாக தாங்க வருது. கரையானோட பாதிப்பு வென்டிலேட்டர் ஃப்ரேமில் தாங்க கரையானோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில். நாம் இந்த வீட்டில் சீலிங்லேயும் நிறைய கரையான்களோட பாதிப்பை பார்த்தோங்க. கரையான்கள் பாத்ரூமில் எந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் பாதிப்பை உருவாக்கும்ன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கரையான்கள் வருவதற்கு பாத்ரூமில் டைல்ஸ் ஒட்டி இருக்கும் கேப்பெல்லாம் கரையான் வர்றதுக்கான ஏதுவான சூழ்நிலையை தருதுங்க. இந்த வீட்டில் கரையானோட பாதிப்பு எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் கரையானோட பாதிக்கப்பட்ட இடம் 2வது தளங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஏரியா, அதாவது குழந்தைகள் விளையாட்டு இடம், அந்த இடத்துல இருந்து தாங்க கரையானோட பாதிப்பு இருந்தது. இந்த பாதிப்பு கீழே இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வழியாக மேலே வால் மூலமாக ஏறி செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் பாதிப்பை தந்திருக்குங்க. இந்த மாதிரியான கரையானோட பாதிப்பு கீழ்த்தளத்தில் இருக்கும்போது அதை நீங்கள் பெஸ்ட் கண்ட்ரோல் மூலம் கண்ட்ரோல் பண்ணாதான் மேலே வரைக்கும் பாதிப்பு தவிர்க்க முடியுங்க. நீங்கள் மேலே வரைக்கும் கரையானோட சேவையை நீங்கள் செய்திருந்தீங்கனாலும் திரும்ப திரும்ப பாதிப்பு வந்துட்டு தாங்க இருக்கும். ஏன்னா இந்த தாய்ப்புழு பார்த்தீங்கன்னா கீழ்த்தளத்தில் தாங்க இருந்திருக்கணும். ஏன்னா இந்த மண்ணில் இருந்து தான் தாய்ப்புழு இருந்திருக்கணும். அதுதான் இந்த வாலில் ஏறி மேல்தளத்துக்கு வரைக்கும் போய் பாதிப்பை தந்திருக்குங்க. இந்த மாதிரியான சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து தான் கரையானோட ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணோங்க. இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பில் கரையானோட பாதிப்பு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் மேல்தளத்தையும் கீழ்த்தளத்தையும் செக் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அந்த வீட்லேயும் கரையானோட பாதிப்பு இருக்குதா, இல்லை கீழே தரைதளத்துலேயும் கரையான் பாதிப்பு ஏதாவது இருக்குதா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்மாக பார்க்கணுங்க. உங்கள் வீட்டில் கரையான் பாதிப்பு இருக்குன்னுட்டு அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டை வரைக்கும் பெஸ்ட் கண்ட்ரோல் மூலம் கரையான் பாதிப்பில் இருந்து விடுபட்டுக்கிட்டால் அடுத்து
அது கீழ இருக்கிறதையும் செக் பண்ணுறது நல்லதுங்க. ஏன்னா, உங்களுக்கும் நீங்க சர்வீஸ் எடுத்துக்கிட்டாலும் ஃப்யூச்சர்ல அதுக்கு அடுத்து திருப்பியும் கரையான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நாம கஸ்டமர் கிட்ட உங்க வீட்ல இருந்து கரையான் வரலங்க. கீழ தரைதளத்தில இருந்து கரையானோட பாதிப்பு இருந்து அது மூலியமா தான் வந்திருக்குன்ட்டு அவர்கிட்ட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் வந்திருக்கு அப்டின்ட்டு நாம கஸ்டமர் கிட்ட சொல்லியிருந்தோங்க. இந்த மாதிரியான அடுக்குமாடி குடியிருப்புல நாம பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் கரையானுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது, அந்த வீட்ல சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயுமே இல்லங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க வாடிக்கையாளர். அதுக்கு நாம சொல்லியிருந்தோம், நீங்க இன்டீரியர்க்காக வுட் ப்ளவுட் இதெல்லாம் வாங்கியிருந்திருப்பீங்க. அந்த இடத்துல கடையிலயோ, இல்ல அந்த குடோன்லயோ கரையானோட பாதிப்பு அந்த ப்ளவுடுல இருந்திருந்தா, அந்த ப்ளவுடு மூலியமா உங்க வீட்ல கரையான் பாதிப்பு அதிகமா இருந்திருக்குங்க. இதுதான் காரணங்க. அப்படின்னு நாம அந்த கஸ்டமர் கிட்ட சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.